ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன். இது பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை சில்லி எடுத்துக்கணும். இது பாரு, இதில் இருக்கிற மிளகா விதையெல்லாம் இப்படி தட்டிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டாக உடச்சிக்கணும். தட்டினீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துடணும். 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 15 to 20 ரெட் சில்லி போட்டுறேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயிலில் நல்லா அந்த ரெட் சில்லி ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் இருக்கிற காரம் நம்ம சிக்கன்லேயே நல்லா இறங்கும். மிளகா ஃப்ரை ஆனதும் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுங்க. பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோம்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகா, இந்த ட்ரை ரெட் சில்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 7 இன்க்ரீடியன்ட்ஸ் வருது. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே வதங்கட்டும். டைமில் வச்சு குக் ஆகிறதுக்கு விடுங்க. குக்கை போட்டுக்கலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு சிக்கன்ல தண்ணி வரல, அதனால ஜார்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரைண்ட் பண்ண ஜார்ல தண்ணி ஊற்றிக்கிறேன். இது குக் ஆகட்டும். இப்படியே ஓப்பன்லேயே விட்டு குக் பண்ணுங்க. குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கோகோனட் ரெடி பண்ணி வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது போடக்கூடியது. சிக்கன் குக் ஆனது கோகோனட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன்ல தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி இப்போ பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ போட்டுங்க. கீ போட்டு நான் கோகோனட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரை ஆகட்டும் கோகோனட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோகோனட் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் கொஞ்சம் கீழே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே அந்த கீழே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே கோகோனட் ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஸ்லைசஸ் மாதிரி நம்ம லாங்காக கட் பண்ணி போட்டுருக்கிறது சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெட் கலர்ல வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video.